Hello everyone, welcome to Max Brains. நம்ம இந்த வீடியோல சீட்டட் டிசம்பர் 4 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட பேப்பர் 1 ஓட சிலபஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல அந்த வீடியோ பேப்பர் 1 வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து டிப்ளமோ இருக்காங்களோ அதாவது டிப்ளமோ இன் எஜுகேஷன் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பேப்பர் 1 எலிஜிபிள். என்கிட்ட டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் இல்ல, எனக்கு பேச்சுலர் இன் எஜுகேஷன் தான் இருக்குது, நான் பிஎட் டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க பேப்பர் 2க்கு மட்டும் தான் எலிஜிபிள். ஓகே, ஸோ அப்படிப்பட்டவங்க பேப்பர் 2க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க, டோன்ட் டிலே. ஏன்னா நீங்க நாளாக நாளாக இது க்ளோஸ் ஆயிடும், உங்களுக்கு சர்வர்ஸ் பிஸி ஆயிடும். அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேப்பரா நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் இங்கே வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டோடைய சைல்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஓகே, சைல்ட் டெவலப்மெண்ட் வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு. ஓகே, அடுத்தது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் ரெஸ்பெக்ட் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ல நமக்கு வந்து கேட்கக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ளூசிவிட்டி, அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கு, ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்றது. ஸோ அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பத்தினது தான் இருக்கும். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு தமிழ்ல கொஸ்டின்ஸ் வராது, இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. ஏன்னா சீட்டட் வந்து தமிழ் அண்ட் தமிழ் வராது, ஒன்லி கொஸ்டின்ஸ் எல்லாருமே. ஸோ யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணு. ஸோ சைல்ட் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல், அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இது ரெண்டும் இருக்கு. மூணாவதா என்ன கேட்பாங்க அப்படின்னா லேர்னிங் அண்ட் பெடகாஜி பத்தி. ஓகே, லேர்னிங் அண்ட் பெடகாஜில இருந்து நமக்கு கொஸ்டின். ஸோ இதுல மொத்தமா எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜில டோட்டலா வந்து 30 கொஸ்டின். அதுல சைல்ட் டெவலப்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 15 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட், சோஷியலைசேஷன் பத்தி கேட்பாங்க. அண்ட் பியாஜெட், கோல்பர்க், வைகாட்ஸ்கி இவங்களோட தியரிஸை பத்தி கேட்பாங்க. ஸோ கம்பாரிசன் அண்ட் சைல்ட் சென்டர்ட் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், அப்புறம் இன்டெலிஜென்ஸ், மல்டி டைமென்ஷனல் அதனுடைய தியரிஸ், அதுல இருக்க கான்செப்ட், அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் தாட், அப்புறம் ஜெண்டர் இஷ்யூஸ், அண்ட் தென் டைவர்ஸ் லேர்னர்ஸ் பத்தி இருக்கும். எவ்வளோ டிஃபரன்சஸ், அதே போல அசஸ்மெண்ட் அதை பேஸ் பண்ணுது, அந்த சி பத்தினா கேட்பாங்க. அண்ட் தென் அடுத்தது வந்து எப்படி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஃபார்முலேட்டிவ் அப்ரோப்ரியேட் கொஸ்டின், என்ன மாதிரி கொஸ்டின் அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி பட்டதை தான் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்க இதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தியரிஸ் கொடுக்கணும். ஸோ தியரிஸ் தான் வந்து உங்களுக்கு மெயினா உங்களுக்கு மார்க் போகக்கூடிய இடங்கள். தியரிஸ்ல என்ன சொல்ல வராங்க, ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் அண்ட் இந்த பெடகாஜி பேஸ்டா வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ். இதுல வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அகைன் இன்க்ளூசிவிட்டி கான்செப்ட், பெடகாஜி வந்து மொத்தமாவே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நான் பெடகாஜின்னு சொல்றேன் எல்லாமே வந்து putting yourself in the shoes of a teacher. ஒரு டீச்சரா நான் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து இதை எப்படி அப்ரோச் பண்றேன், நான் எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து நான் வந்து படிக்க வைக்க போறேன், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறேன், நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம் தான் உங்களுடைய இந்த பெடகாஜி. ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு டீச்சர் மைண்ட் செட் இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு தனியா 20 கொஸ்டின் அண்ட் சயின்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தனியா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் 30 30 கேட்பாங்க. ஸோ இதுல திரும்ப என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு கான்டென்ட்ஸ்ல இருந்து, அதாவது கான்செப்ட்ஸ் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் பெடகாஜி ரிலேட்டடா வந்து உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கும் அப்ளிகபிளா இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டா 20 கொஸ்டின், பெடகாஜி பேஸ்டா 10. பெடகாஜி வந்து உங்களுக்கு இந்த வியூ ஆஃப் அ டீச்சர். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல உங்களுக்கு கான்செப்ட்ஸ்ல என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா மெயின் டாபிக்ஸ் நம்பர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் தென்
அல்ஜீப்ரா உங்களுக்கு கவர் ஆகும். அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங். இந்த கான்செப்ட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் டு 8th சிலபஸ் வந்து கேட்பாங்க. 10th வரைக்கும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ கிளாஸஸ் டு 8 ஸோ 10th வரைக்கும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கான்செப்ட் படிச்சுட்டீங்களே போதும். ஸோ என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுற டீச்சராக இருந்தால் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் சயின்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுட், அப்புறமேட்டு மெட்டீரியல்ஸ், அப்புறம் வேர்ல்ட் ஆஃப் த லிவிங். ஓகே, அந்த லிவிங் அந்த கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் மோஷன் ஹவு பீப்புள் மூவ் அந்த கான்செப்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அண்ட் தென் நேச்சுரல் ஃபினாமினா அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அகெயின் டு 10th புக்ஸ்ல இருக்கிற என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இருக்கிற கான்செப்ட்ஸை படிச்சீங்கன்னா போதும். நானும் வீடியோஸ் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் போஸ்ட் பண்ணுவேன் 1 by 1. ஸோ கான்செப்ட் பேஸ்ட் ஆன் 20 அண்ட் பெடகாஜில உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பெடகாஜி கொஸ்டின் பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட், அதே போல லாங்குவேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் எப்படி இதை இவாலுவேட் பண்ணுவோம், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட், இதுக்கு யூஸ் பண்ண டீச்சிங் எய்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் என்ன, எப்படிலாம் வந்து சயின்ஸ்ல வந்து நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2. அகைன் லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 கம்பல்சரி. ஸோ இது வந்து இப்போ நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுப்பீங்க. வேற என்ன எடுப்பீங்க, ஹிந்தி, அது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து ஐதர் ஆஃப் திஸ் யூ வில் கோ டு லாங்குவேஜ் 1, இன்னொன்று உங்களுக்கு லாங்குவேஜ் 2 போயிடும். உங்களுக்கு இதுல வந்து என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் 1ல வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோஸும் ஒரு போமும் இருக்கும். ஒரு ப்ரோஸும் ஒரு போமும் இருக்கும். ப்ரோஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோஸா இருக்கலாம், பாசேஜா இருக்கலாம், அது எப்படி வேணாலும் ஒரு போயம், அதாவது செய்யுளா இருக்கும் உங்களுக்கு. இதுல இருந்து உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா 15 கொஸ்டின்ஸ். அண்ட் தென் ரெண்டாவது வந்து பெடகாலஜி ரிலேட்டட், எப்படி லாங்குவேஜ் நம்ம டீச் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து பாக்கி 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் 2. லாங்குவேஜ் 2லயும் அதே காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸோ ஒரு ப்ரோஸ், ஒரு போயட்ரி, ஒரு போயம், அது ரெண்டும் சேர்ந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து பெடகாலஜி ரிலேட்டடா இருக்கும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் நானு மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுடைய சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன். பெடகாலஜி ரிலேட்டடா இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆன்சர் பண்றது கொஞ்சம் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கான்செப்ட் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு பேப்பர் 2ஓட சோஷியல் சயின்ஸ் பத்தின வீடியோ வந்து உங்களுக்கு அப்கமிங், அது நெக்ஸ்ட் வீடியோவா நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஃபீல் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ எவ்ரி ஒன்.